உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அழகா நீ உன்னிடத்துல இப்போ எப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா வலிக்கும்ல, அதே இது மற்றவங்கள தள்ளி விட முடியோ, மற்றவங்கள சொல்லி குறை சொல்ல முடியோ, மற்றவங்கள இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தன் குறை சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மற்றவங்கள பார்த்து நம்மளும் குறை சொல்லக்கூடாது. யாராச்சும் குறை சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். குறை சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு மற்றவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி உங்ககிட்ட அன்பு கூறுறீங்களோ, உங்ககிட்ட நீங்கள் என் உடம்பு நான் பத்திரமா பார்த்துக்கணும், என் உடம்பை நான் நல்லா வச்சுக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி பிறனிடத்துல இருங்க. அடுத்தவங்ககிட்டேயும் அதே மாதிரி இருங்க, அன்பாக இருங்க. இயேசு வந்துட்டு முக்கியமாக ரொம்ப பேசினது வந்துட்டு அன்பு பற்றி. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உண்மையாக அன்பாக யார் இருக்காங்களோ அவங்க ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. அன்பாக இருக்கிறதுனாவே அழகு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்துட்டா கோபம் வராது, டென்ஷன் ஏறாது, பிபி வராது, சுகர் வராது, எதுவுமே வராது. நல்லா இருக்கும் இந்த அன்பாக இருக்கிறது. ஏதாச்சும் யார் கோவப்படுத்தினா கூட, கோவப்படுத்தி சண்டை போட்டால் கூட நீங்கள் அன்பாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி விடுப்பா இது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவன் மேலே தப்பு இருக்கும், மற்றவன் மேலே தப்பு இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் வந்துட்டு என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே அன்பாக அவனை விட்டு கொடுத்துட்டீங்க, அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவ்வளோ அன்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் இவ்வளோ அன்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு தான் விட்டுருவான். நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள், எல்லாமே அன்பாக தான். உங்கள்கிட்ட அன்பு கூடுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. நான் மொத்தமாக சொல்கிறது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க, சரிங்களா?